வத்த குழம்பு பொடி இல்லை, வத்த குழம்பு பொடி பண்ணுறோம். அதுக்கு எல்லாம் சம அளவு ஒவ்வொரு கப்பு போட்டுருக்கோம். மிளகா, காஞ்ச மிளகா, தனியா, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு. வெந்தயம் கம்மியாக எடுத்து ஒரு ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், மிளகு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். மற்றதெல்லாம் சின்ன கப்புனால ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்கோம். கருவேப்பிலை எல்லாமே எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கணும். வத்த குழம்பு பொடி இது ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணிப்போம் இல்லையா? பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்க பண்ணினா நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப நாள் பட பண்ண வேண்டாம், ஒரு வாரத்துக்கு வச்சு எண்ணெய் இல்லாமல் வறுக்க போகிறீங்களா? கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். துவரம்பருப்பு போடுறோம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிடுவீங்களா? என்ன சோப்பாக எடுத்து இல்லையா? போடுறோம். தனியாக போட்டுருக்கோம். ஆனால் வெடிக்கிறது இல்லை. இது நல்லா வெடிக்கிறது இல்லை. வெந்தயம் வெடிக்கும். மிளகு இல்லை, மிளகு கருவேப்பிலை போடுறோம். அது அடுப்பு ஆஃப் பண்ணிடுவீங்களா? அடுப்பில் சோவா வச்சு வறுக்குறீங்களா? இப்போ எல்லாம் வறுத்துருக்கீங்களா? தனியா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, மிளகாய் 1 கப்பு, வெந்தயம் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, அப்புறம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடுவீங்களா? எல்லாம் வறுத்துட்டு லாஸ்ட்டில் இழுப்பு சட்டி சூடு இருக்கிற போதே கருவேப்பிலையும் வறுத்துடலாம். எல்லாம் ஆறிட்டு இல்லையா? மிளகா பருப்பு எல்லாம் வறுத்ததெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டிங்களா? மிக்சியில் பொடி பண்ணிட்டு சளிச்சிடணும். வத்தக்குழம்பு பொடி ரெடி ஆகிடுது இல்லையா? வறுத்து பொடி பண்ணியாச்சு. இப்போ வத்தக்குழம்பு வைக்கிறீங்களா? குழம்பு வச்சிடணும். சுண்டைக்காய் போட்டு வைக்கிறீங்களா? இப்போ என்ன விடுறீங்க? எண்ணெய் நல்லெண்ணெய். வத்தக்குழம்பு நல்லெண்ணெய் விடுறீங்களா? முதல்ல கொஞ்சம் சுண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கிறோம். மணத்தக்காளி வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், இது 4 போடணும். காய் இல்லைன்னா இது மாதிரி வத்தல் போட்டு வைக்கலாம். காய் போடுறதுனாக்கா கத்திரிக்காய் வதக்கி வைக்கலாம், வெண்டைக்காய் வதக்கி வைக்கலாம். வதக்கிட்டு இந்த மாதிரி பொடி வறுத்துட்டு வைக்கணும். இது கடுகோடு சேர்த்து போடும் போது சுண்டைக்காய் ரொம்ப கறிக்கிடும். அதனால் வத்தல் 2 வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடுகு வெந்தயத்தை போடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறீங்களா? இப்போ கடுகு 1 ஸ்பூன் போடுறோம். கடுகு போட்டதுக்கப்புறம் வெந்தயம் போடுறீங்க. கடுகு வெந்தயம். இந்த வெந்தய வாசனமே போதும், பெருங்காயம் வேண்டாம் இல்லையா? ஆமாம், வத்த குழம்புக்கு பெருங்காயம் போடுறதில்ல, வெந்தய வாசனை தான். இப்போ கடுகு வெடிச்சிட்டு இல்லையா? ஆமாம், கடுகு போடுறோம். கடுப்பில் போட்டுட்டு பொடி வத்த குழம்பு பொடி பண்ணி 2 ஸ்பூன் போடுறேன். அந்த அளவுக்கு நான் புளி போட்டிருக்கோம். எண்ணெயில் கொஞ்சம் கொதிக்க விடணும். புளி கரைச்சி வச்சுருக்கீங்களா? புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி 2 ஸ்பூன் பொடி போட்டு வறுத்துருக்கு. இப்போ உப்பு போடுறீங்களா? பொடி வறுத்துட்டு புளி கரைச்சி விட்டோம். இப்போ உப்பு போடுறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ சுண்டைக்காய் வத்தல் வறுத்து வச்சதையும் இதில் போட்டுறேன். எல்லாம் சேர்ந்து கொள்ளா கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததும் எடுத்துடலாம். கொதிச்சுட்டு போகிறோமா? நாங்கள் கொதிச்சுட்டு நல்லா